மக்களை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த 1 வீக் வந்து இன்ஸ்டால ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காக்ரோச் பேர்ல ஒரு கட்சி ஓபன் பண்ணி 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அடிச்சிருக்காங்க 1 வீக்ல. யாருமே எதிர்பார்க்கலங்க. இது எங்க இருந்து இந்த கதை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கிறாங்களே, அவங்க வந்து இந்த யங்ஸ்டர்லாம் தேவையில்லாம சோசியல் மீடியால வந்து இந்த மாதிரி எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க, வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இவங்க சரியான வேஸ்ட் ஆஃப் ஃபெல்லோஸ், இவங்க காக்ரோச்சுக்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து ஒரு இளைஞர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு பார்ட்டி ஓபன் பண்ணிருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல ஓபன் பண்ணிட்டு ட்விட்டர்ல போட்டிருக்காரு, நான் இந்த மாதிரி ஓபன் பண்றேன், யாரெல்லாம் வேணுமோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபார்ம் இந்த மாதிரி இதுல இருக்கு, ஃபில் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்படின்னு போட்ட ஒரு 1 வீக்ல இருக்கும். 1 வீக்ல 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்காங்க. கவர்மெண்டே ஷாக் ஆயிருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல எஜுகேஷன் மினிஸ்டர் போட்டானுங்க, என்ன நீ வந்து பாத்துட்டு இருக்க, நீட் எக்ஸாம் எப்படி வந்து இந்த மாதிரி பேப்பர் எல்லாம் லீக் ஆயிருச்சுல, சோ நீ நிக்கிறதுக்கே அந்த இடத்துக்கு தகுதியே கிடையாது, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டானுங்க. இது பார்த்து எல்லாருமே ட்ரெண்ட் ஆக்கி விட்டானுங்க. இவரை வந்து வேலையில இருந்து ரிசைன் பண்ணணும், ஜாப்ல இருந்து போக சொல்லுங்க, இவர் தேவையே கிடையாது, அந்த மாதிரி அளவுக்கு இவங்க பண்றானுங்க. இதை பார்த்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சுன்னா, எக்ஸ் தளத்துல அவங்க பேன் பண்ணிட்டானுங்க. என்னடா நீ பேன் பண்ணா நான் சும்மா இருப்பேனா, அப்பயும் நான் போட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அவங்களோட ஜஸ்டிஸ்க்காக இன்னும் போராடிட்டு இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு. சோ நேபாளில வந்த மாதிரி ஆட்சி கலைய போதா, இந்த மாதிரி ஜென்சி கிட்ஸை வச்சு ஏதாச்சும் வேலையை பார்க்க போறாங்களா, இல்ல கதையை முடிச்சிட போறாங்களா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அதுக்கும் அவங்க ஒரு பதில் சொல்லிட்டாங்க, நாங்களாம் மெச்சூர்ட் இல்லாமலாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. சோ நாங்க குரல் கொடுத்துட்டே இருப்போம், நீங்க அதுக்கு சொல்றதுக்கு பதிலுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன நடக்குது அப்படின்னு நம்மளும் யோசிச்சு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.